கடவுளே மன்னிச்சிருங்க கடவுளே. கடவுளை மன்னிச்சிருக்கியா? இல்ல ஒரு மூக்கு பையன் தெரியாம வந்து அடிச்சிட்டாங்க. எவ்வளவு அச்சா தாங்கிட்டு இருக்காப்ல. ரொம்ப நல்ல பையனா இருப்பாப்ல நினைக்கிறேன். ஆமா ஆமா. பேச மாட்டியா? கடவுள் இப்படி ஆண்டே அழகா படைச்சு. ஐயா பாவம் ஏங்க ஒரு அழகான உருவத்தை படிச்சு 2 காலை படிச்சு 2 கையை படிச்சு ஒரு மூக்க படிச்சு 2 கண்ணை படிச்சு காதை படிச்சு அதை படிச்சு இதை படிச்சு எல்லாத்தையும் படிச்சு கொண்டு வச்சுட்டாருங்க. எதுல? வாயில. என்னத்த? வார்த்தைய. கொஞ்சம் கூட பேய மாட்டீங்களா? மைக்காட்டு மண்டை ஆட்டு தெரிஞ்சுக்க. எங்க அனுப்புற நீ என்னையா? பாவம் ஒரு மூக்க பையன் நான் மாதிரி எவ்வளவு இறக்கப்பட்டு சாமி மன்னிச்சுக்கிறது அந்த புள்ளைய போய் ஏத்தா இந்த நேரத்துக்கு ஐயா இல்லங்க இல்லங்க தப்பா நினைக்கிறீங்க. வேற என்ன செய்வாங்க? வேற தப்பா நினைக்கிறீங்க. மண்டே போடுங்க. நான் உங்க மண்டே வளர்க்க போறேன். ஐயா நான் வேற தப்பா தான் நினைச்சிருந்தேன். அந்த பையன் என்ன சொல்றாருன்னா அவர் ஊம்ப பையனா? தாய் ஊமையா? எதுக்கு வாய் ஊமைன்னு சொல்றாப்ல? நீங்க ஊமையா? பேய மாட்டீங்க. கொஞ்சம் கூட பேய மாட்டீங்க. உண்மையிலே நீர் கட்டுப்பா உங்களுக்கு? வாய் ஊமையா? ஐயோ பாருங்க பார்த்தா. சரி உங்களுக்கு பேர் என்னங்க? பேர் என்ன? சின்ன 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 முஞ்சி. எனக்கு வர்ற ஆத்துக்கு என்ன பண்ணணும் தெரியாது. அப்பா மகனே கேளியே. ஹலோ மண்டே போடுங்க. அந்த புள்ள பாத்தியா? அது பெருசா இருந்தாலும் முடிக்கும் இருக்கு. புரியுது சின்ன முஞ்சியா? சரி உங்க அண்ணன் பேர் என்னங்க? என்ன சொல்றீங்க? உங்க அண்ணனுக்குள்ள கேக்குறேன். உங்க அண்ணன் பேர் என்ன? ஓ உங்க அண்ணன் பேர் பெரிய குஞ்சு. சரி உங்க அப்பா பேர் என்னங்க? அப்பா இருக்காரா? என்னது? ஆஸ்பத்திரி போனீங்களா? குஞ்சரபாதம். என்னமா? குஞ்சரபாதம். குஞ்சரபாதமா? சரி உங்க அம்மா பேர் என்னங்க? குஞ்சாய். ஐயே சரி குஞ்சு குடும்பமா இருக்கு போல இருக்கு. இத்தனை பேருக்கு எப்படி இருக்கு? அவங்க ஆயா ஆயி. ஏங்க நீ எப்பவுமே இப்படிதானே? இப்படிதான் எப்பவுமே வாங்க. குஞ்சு குடும்பமா உங்க குடும்பம்? நீங்க குஞ்சு ஐயோ நீங்க குஞ்சு கூப்பிட்டீங்க முதல்ல ஆட்டிட்டு நீ போ. உங்க வந்துருவீங்க. எதுக்கு? யார பார்த்து ஊமாங்க? உடனே பார்த்து ஊமாங்க. யார் ஊமா? பேயாரு. ஐயோ பேயாரு. நான் குண்டா வந்து பிடிச்சிட்டு போ. வந்து ஓ பாவல நஞ்சிராம. நல்ல கரமாடா. என்னன்றப்ப? என்ன ஒரு பட்டப்புல ஆடிக்கிட்டு இருக்கேன். வந்த மனிதன் மேல வந்துட்டேன். உனக்கு அதிர்க்க முள்ளக்க வெள்ள கட்டிட்டு லட்டப்பா கேக்குறீங்க. என்னவா? எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். சோத்து தான நீங்க? சோத்து வந்து வேற நீங்க நீங்க. எங்க வர ஆண்களுக்கு மரியாதை கட்டி ஜாமிலக்க விட்டு பாத்துட்டு இருக்க. நான் கோவத்தை ரொம்ப சோதிக்காத. எனக்கு வராது. வந்துச்சு வச்சுக்க. நீரடப்பா. சட்டச்சடன்னு போயிடும். அம்மா விட்றாத. அடிச்சு மண்டை வரினுச்சு உனைய சும்மா தரணும். அடுத்த வாரம் மொளையில. என்னன்றப்ப? எனக்கு வேகம் வராது. வேகம் வந்துட்டு வச்சுக்க. அது என்ன பண்ணுவ? பொண்ணு வயசு கேட்டு முடியாத தொங்கி பக்கம் போட மாட்டேன் பாத்து. நீ கேளிய மட்டும் தான் தொங்கி பாப்ப. தானே நீ சிரமப்பட வேண்டியது. 90 வயசு கிழவி தானே? ஆமா. எனக்கு பழுத்த பழந்தாலும் ருசிக்கும். வெட்டு கசக்கும். நீ கிழதி மட்டும் தான் தொங்குவ. நான் நினைச்சு வச்சுக்க உன் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அவன் இவன் எல்லாம் நல்லா இருக்காங்களா கேட்டு. அப்பா இதாரு ஏமாந்து வருவ. கை வலிக்கிறேன். சும்மா நல்லா இருக்காங்கன்னு கேட்டேன். சும்மா மூடுங்க. என்ன ஆச்சுக்கோ மனசுல? எப்படா 11 மணி ஆகும்? எப்படா பொட்டப்பட வரும்? எப்படா இடிச்சு பார்க்கலான்னு வீட்டுல சொல்லிட்டு வந்தியா நீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன சொல்ல போற உனக்கு தெரியும். சரி போமா. போப்பா. சரி போ. சரி போ. சரி போடி. சரி போடா. என்னடா? நீ வர மாட்டாய். எது முக சொல்லிட்டு முகரே. மாசம் காத்தியே மாசம். உனக்காக உதவி வேணாங்க. என்ன அதுக்கிட்டயா ஏதோ பூச்சி கொண்ட உள்ள போயிடுச்சு உனக்கு ஆயுன்னு நான் ஏதோ பூச்சி உனக்கு எனக்கு உதவி வேணாம். உள்ள பூடுறான் போறான். ஏமா இல்லன்றப்ப நான் போன போது பொம்பளை பிள்ளை நான் பொறுமையா வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வேகம் வராது. வந்துட்டு வச்சுக்க நடக்கிறத வேற
அங்க சொல்லிருக்கா சித்தாடகடி வரவடிக்க போனாலும் கத்தால முள்ளு கொத்தால குதிச்சா அந்த மாதிரி கையில ஓங்கல. ஆமா ஏண்டி அக்கா தங்கைய சும்மா புடிச்சு தொங்க. அங்கே நீ நாங்க குரங்கு நீ மேல மேல விட்டு இறங்கு. ஆமா அத ஊர்ல போற மாரியாட்டா இவன் மேல யாரா தாங்க. சாமி கிடக்க சண்டையில ஒண்ணு மாதிரி பூசாரி கேட்டாலும் புல்ல. பாலத்தை தூக்கிட்டு வாகப்பட்டு போனானா. அவன் பிராமி கட்டியே தூக்குற. வெக்கங்கட தச்சகிட்ட போனா அவன் செத்தடி சேராத்து தரேனா. வெக்கம் கட்டவன் எதுக்கு தச்ச கட்ட போறான்? ஒருவேளை எப்படி கட்ட போட போயிருப்பானோ. அதுதான் பேருங்க. அவன் எங்கேயாச்சும் போயிட்டு போறான் நமக்கு என்னாக்குறேன். ஆமா அண்ணகார செத்து முடிஞ்சு அழுகுறாளா அண்ணி. சரி அண்ணகார செத்து முடிஞ்சு அழுகுறாளா அண்ணி. இந்த பொண்ணுக்கு துடிக்குதா ஐயோ. முழுங்க. இல்லம்மா வெத்தல கிடக்கா. அவனுக்கு துடிக்குது ஐயோ. சும்மா நெஞ்சு துடிக்குது அண்ணன் செத்து போயிட்டு. உடம்புக்கு நல்லது. வெத்தல கிடக்கா கிண்ணியில. வெத்தல கிடக்கா கிண்ணியில போட்டு துப்புங்கயா ஐயா விட்டு. சுருக்கு பையன் என்னன்னா? சுருக்கு பையன். ஐயா அத்தி இவ சுருக்கு பையில துப்புறான்னு கூட. போய் கிடக்க மத்தியில போட்டு துப்புங்கயா ஐயா விட்டு போசாது என்னன்னா? மாட்டா கத்திரிச்சா நாள் கொடுத்து ஜட்டிய போட்டுட்டாம்ல. அண்ணன் கைக்கு மண்டை பெருசா. சரி. யாரோ அந்த பாப்பாவுக்கு பொண்ணு என்ன வெள்ளை. கை இருக்கு காலுக்கு மூக்கு இருக்கு மொழி இருக்கு நெஞ்சு இருக்கு அது மட்டும் இருக்கா தெரிஞ்சுக்க. என்னங்கப்பா வயசுக்கு ஒண்ணு மாரி எத்தனை பேர் போய் பட்டுட்டு வந்தேன். எதுல போட்ட நீ? நாடகத்துல. அவன் செயல இருந்து வந்து நீங்கனா யாரு உடனே செயல ஓடி போட்டாங்க. ஆமாமா நேரா போடியாம்ல. ஆமா யோ ஒண்ணு மாதிரி பப்புனே எத்தனை பேர் பார்த்தா ஏங்கடையா நான் போய் அவனுக்கு தெரியும். என்ன மாதிரி பப்புனா எத்தனை பேர் பார்த்தா என் ஹாத்தி பச்சடி கிடக்கி போல இருக்கியா என்னன்றப்ப யாருப்பா யாரு மேல கை வைக்கலன்னா உனக்கு ரொம்ப திமிரா வச்சிருக்க நீ. யாரு என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் வந்தாரா இருக்கேன் பாக்குறியா? என் அக்கா பக்கத்துல பென்ஷன்காரர் இருக்கிறாரு. வந்தாரு வச்சு பிளட் எடுத்து எங்க சொல்லுவாருன்னு தெரியாது. மூக்குல சொல்லுற ஜாதகத்துல பக்கத்துல நிக்கிற. என்ன எடுத்துக்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டு பாத்து நிக்கிறேன். இடையில வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீங்க? யாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார பாத்துட்டு இருக்க? என்ன வியாபாரம்? பழம். பழமா? என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம். மாம்பழமா? மாம்பழம் வாங்குற சைஸ் எப்படி தெரியுமா? எப்படி? நாங்கெல்லாம் பரம்பரையும் பழம் வியாபாரி. அப்படிங்களா? ஆமா எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மாம்பழத்தை முதல்ல கையில எடுத்து பார்க்கணும். ஐயோ உருட்டி பார்க்கணும். வரலையா? மாம்பழத்தை அதை உருட்டி பார்த்து லேசா அமுக்கி பார்க்கணும். என்னப்பா பழத்தை எந்த பழத்தை? மாம்பழத்தை. ஓகே இது அடிப்பட்ட பழமா? வலியுதுயா. பழச்சுக்க. ஏப்பா ஓ அவர் அவருக்கு போது உடைக்காம வலிக்குது. அவர் பேசு. அது எனக்கு அப்பப்ப அவசரப்பட்டு ஒரு ஆரம்பிச்சு விடும். பாத்து. ஆமா பழத்தை லேசா அமுக்கி பார்க்கணும். இது அடிப்பட்ட பழமா? சரி. இல்ல பூச்சி வச்ச பழமா? ஆமா என்ன கொழுக்கொழுன்னு தொடுக்கு இருக்கா? அத்தி இருக்கு அந்தானு. நீங்க பழம் வச்சிருப்பீங்க. ஆமா அதை என்ன செய்யணும் தெரியுமா? லேசா அழுத்தி பார்த்து கல்லா இருக்குது வச்சுக்க. இது அடிப்படாம காசு கொடுக்கலாம். ஆமா இது காசு கொடுத்து வாங்கலாம். அந்த பழத்தை வாங்கி அந்த காம்பு இருக்கு பாரு எது? அந்த முனைய வாயில வச்சு கடிச்சு இழுக்கணும். கெடுக்கு பேல வெந்திர ஒப்பது வாய். கெடுக்கு பேல அதுலயே பொம்பளை புள்ள எவ்வளவு அழகா சொல்லுது. ஆமா உடனே கடிச்சேன்னா பால் வரும். புண்ணாயின வெந்து வெறும் சொல்லுது. எத்தனை மாம்பழத்தை பிரிக்கணும்? எடுத்து அறுத்து கீத்து போட்டு கத்தி எடுத்து அறுக்க கூடாது. மாம்பழம் வீணா போகும். நீ பழம் வாங்குற மாதிரி தெரியல எனக்கு. யாரு அதனால தெரியலையே. அல்ல வந்தமா நறுக்கு நாள் போட்டோம் போய்கிட்டே இருக்கும். கவர்ச்சியான குயில 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 தலத்தையான குயிலே 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 தாவடிவட்ட புள்ள தங்கலிய
மாதிரி போகுது கடற்கரை வளத்திலே அப்படி அப்படி ஆடு ஆடு வளத்திலே அங்கே கடப்புற ஆறு நினைக்கிறேன் அந்த காலப்புற கலந்தவுடனே கலங்கி போச்சுமா கடலாடி உண்டு. என் ஊட்டி சாமா என்னைக்கும் கலங்கினதே இல்லை அடிபடாம வச்சுக்கணும். வச்சிருக்கேன் அந்த கடலை கொள்ள வளத்திலே பாதி என்ன இப்ப மனசுல நீ ஏமா எங்க அம்மா பக்கம் நான் ஒரே பிள்ளை தெரியுமா உனக்கு ஏமா குழம்பு பாத்துருக்கேன் நீங்க என்ன ஏன் என்னாச்சு இன்னைக்கு குழம்பு பார்த்தாருங்க அவரு இதமா நெசமா நரே ஏய் சுருக்கி வச்சிருக்கிறேன் ஏய் புள்ளை பாரு ஏமா உன்னை கொலை பண்றதுக்கு என்ன ஆயுதம் வச்சிருக்காரு அவரு? என்னென்ன சில பேரும் வச்சிருக்காப்ல ஆனா என்னன்னு தெரியல உனக்கு தெரியல பாப்பா இங்க வாங்க நீ ஒன்றும் பயப்படாத ஏன் நான் அப்படிதான் ஆரம்பிக்கிறப்ப சுறுசுறுப்பா ஆரம்பிப்பேன் அப்படிங்களா அப்புறம் தூங்கிடுவோம் ஒன்றும் பயப்படாத ஏய் அந்த பிள்ளை சொல்ற உனக்கு புரியுதா இல்லையா எங்க இருக்கீங்க யாரு ஆ, நீ ஆரம்பிக்கும் போது மெதுவா நைவா ஆரம்பி ஆ, போக போக வேற ஆரம்பிச்சு கடலை நீ மூத்தடிச்சு போறாங்கிற அங்கே இனி முன்னாடி கலப்பட்டாலும் கண்டிப்பாக கொள்ளையில தன்னமரம் அறிவங்கள் கொள்ளையில தன்னமரம் உங்க பல்வரச முத்துச்சரம் உன் பல்வருக முத்துத்தரம் ஜோடி நாம சேர்ந்தவன்னா ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஒண்ணுக்கு ரெண்டு பேரா மூணு பேரை சேரக்கூடாது ஏயா ஓ பின்பாட்டா நீங்க வாங்கி பாருங்க நீங்க முன்னாடி பண்றீங்க நான் பின்னாடி பண்றேன் செத்து போவோம் அந்த உள்ள அந்த பிள்ளைய ஜெவனேன்னுக்கு நீயே போல வருத்தப்படுற செய்ய போறவங்களே செவனுன்னு இருக்கிறப்ப செய்யல நம்ம வாய முடிக்கிட்டு இருந்தான்னா ஜோடி நாம சேர்ந்தவன்னா ஒரு சனம் பார்க்க வரும் ஒரு சனம் பார்க்க வரும் ஊரு ஜனம் பார்க்கணுமா பையனில தென்னை மரம், பல்வரிசை முத்துச்சரம். அப்பா, இதுக்குதான் ரொம்ப மனகட்டம்ப்பா நீ எப்படியே காலை தூக்கணும் எப்படியே காலத்துக்கு கொண்டு இங்க பாக்குறோம் அதோட உங்க கண்ணு அவியணும் இந்தாம்மா, அப்படி சொல்லாத புருஷா பார்க்கறவங்களுக்கு தான் நான் பாப்பா உனக்கு அப்படி சிரமமா இருந்ததுன்னு வச்சுக்க பாப்பா அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கிழிஞ்சாலும் விடக்கூடாது நீ எது பாப்பா கிழிஞ்சாலும் கூட வேடிக்கை வெளியே போகுது பாருங்க அவரு காவலையால சொல்றாரோ இல்ல உன் பேண்டாதான் சொல்றாரோ உனக்கு அப்படி சிரமமா இருந்தா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் என்ன வழி? வெள்ளாட்டு போட்டு அம்மா முடியாத தூக்கு ஃப்ரீயா செத்துருவையா அப்படின்னா எத்தனை இருக்கு மனமரத்துக்கான மாங்காய்க்கு இந்த
பாப்பா போச்சா இது போச்சா ரொம்ப கொடுமை வேதனையா இருக்குங்க. ஏப்பா? என்ன பிரச்சனை? அதுக்கு இல்லப்பா, குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு சொன்னதுல ஆமாங்க. நீ ஒரு பொண்ணு சம்பாதிச்சா குடும்பம் ஓடுதா? உனக்கு எம்ம சம்பளம் எப்படிமா சம்பளம்? எனக்கு 5000 ரூபாய். 5000 ரூபாய் லூசு முட்டை. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற. உனக்கு ஒரு ஒரே பொம்பளை பிள்ளைன்னு வேற சொல்றேன். ஒரே பொம்பளை பிள்ளை. நீ ஒருத்தி சம்பாதிச்சா குடும்பமே முன்னேறுதுங்கிற. உனக்கு ஒரு 2 ரூபாய் காசு கிடைக்கும். இவ்வளவு பெரிய தாய் இருக்கு. மாங்காய் பிறந்த மாதிரி பிறந்து இருக்கு. இல்ல ஒரு மருந்து வாங்கி போட்டு புண்ணு ஆட்டுவோம் இல்லாம இல்லங்க. அது வந்து நேத்து ஆடிடுனா கிளாஸ் வெட்டிருச்சுங்க. நீ வேணா என்கிட்ட சொல்லி ஊசி வச்சிருக்க தச்சி விடுறேன். வேண்டாம். மருந்து போடுங்க. நான் பெதுக்கு மருந்து வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் வந்தாலே எல்லாத்தையும் அவுத்து போட்டு வரணுங்கிறது. இந்த ட்ரெஸ் அவுட்டு போட்டு வேற ட்ரெஸ் நானே பதட்டத்துல நின்று என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாம அறமுறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தை மாதம் பிறந்தா எல்லாருக்கும் எல்லாம் சாப்பாடு எந்த முன்னம் துள்ளி விளையாடுவது கண்ணும் கண்ணும் உண்டாக்கி பேசும்
நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. அதனால உங்களை பார்க்குறப்ப நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க, பேசுறீங்க. திஸ் இஸ் காட் லவ். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? லவ்னா என்னன்னு தெரியாதா உனக்கு? என்னங்க அதுதான் எங்க விக்குது? மார்க்கெட்ஸ்னா என்னன்னு கேக்குது. ஒயின் ஷாப் பக்கம் போ. ஒரு ஷா? ஆமா, எல்லாம் பூரா ஏன் இந்த மாசத்துக்கு ஒரு நாள் தான். அது கார்த்திகை மாசம். வீடிக்கு பாரு. ஆமா. ஏங்க என்னங்க காதல்ல என்னன்னு தெரியாதா? தெரியவே தெரியாதுங்க. உங்க நெஞ்சில அடிச்சு சொல்றேங்க. நீ கொடுத்து வச்ச. தெரியாதுங்க. அவங்கள கொடுத்து நீ ரொம்ப கொடுத்து வச்சிர. ஒண்ணுமே தெரியாம வளர்ந்துருக்க. ஒரு 1000 கொடுத்து வச்சிருக்காப்ல. என்ன வாங்கி வச்சிருக்கா அப்படி. இந்த புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்ந்துருக்காங்க. அதுதான் கொடுத்து வச்சவங்க. ஆமா, காதல்ல தெரியவே தெரியாதா? காதல்ல என்னன்னு தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட வந்துட்டீங்களே. நீங்க வச்சிருக்கீங்களா? ஓ, வச்சிருக்கீங்களா? எவ்வளவுங்க? எங்க வாங்குனீங்க? காதலை பத்தி கத்துக்கணும்னா நீ வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு செல்ல வாங்கி கையில வச்சுக்க. ஏன்? ஆட்டோமேட்டிக்கா நீ மட்டும் கத்துக்கலாம். அப்படிங்களா? ஓ, சரி. ஆமா, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஒரு அறிவுபூர்வமான பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப இருக்குங்க. அப்படியா? அதனால உங்களுக்கு சுதந்திரம் பண்ணி ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க நிறைய இருக்கு. அப்படியா? அறிவு. இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தா ஒரு தெலுங்கு தெரிஞ்ச பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு தெரியுங்க எனக்கு. தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியுமே. அப்படியா? தெரியும். தெலுங்கு தெரியும்னா எனக்கு தெலுங்கு தெரியும். தெரியுமா? பல பேருக்கு நான் அப்ப பண்ணுவேன். அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, கிழிந்தது கிழியாதது. அவிட்டல் அவிட்டால பொருச்சல் பொருச்சல். நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? நிற்கிறா நன்றாக என்னை பார். நல்லா தூக்குமா தெரியும். கிழிஞ்சது கிழியாததான். அப்ப இது ஏற்கனவே கிழிஞ்சு போன கேசி உள்ள இருக்கு. அப்பா. வரும். அப்படி எல்லாம் நீ தான் ரொம்ப சேனா போறேன். ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் ஆமா. அப்புறம் 4 இன்ச்சு கிழிச்சு விட்டு. எட்டோடே அறிஞ்சது பாப்பா, அறிஞ்சது அறியாது புட்டது போனதா இருந்து போனது. நீங்க கேட்குங்க. ஏங்க தெலுங்கு உங்களுக்கு நான் கத்து தரேன், நீங்க கவலைப்படாதீங்க. சொல்லுங்க. நக்கீர பேத்தி இருக்குப்பா. தெலுங்கு உண்மையே தெரியாதுங்க எனக்கு. தெரியாதா? நான் கத்து தரேன். சொல்லுங்க. இப்ப இந்த மைக் இருக்குல்ல, ஆமா. மைக் இருக்குன்னா மைக்கு இருக்கா? இருக்கா? மைக் இருக்கா? இருக்குன்னா இருக்கு. ஏமா ஆ? அவர் என்ன கேக்குற நீ என்ன சொல்ற? மைக் இருக்கான்னு கேட்டாரு. மைக் இருக்கா? ஆ. பாப்பா, சொல்லுங்க. மைக் இருக்குல்ல, மைக் இருக்கு. இது வந்து தெலுங்குல சொல்லணும்னா மைக்லு. ஓ லூ போடணும். தமிழ்ல ஈஸியா. சொல்லுங்க. ஆமா, இது பேர் என்ன? மைக்லு. 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 ஆமா, லூ போட்டு சொன்னா தெலுங்கு வந்துடும். மைக்லு. மைக்லு. என்னமா இந்த தடவை தடவை மைக்லு மைக்கே தடவை. நல்லா லூ போடுறாயா? ஆமா, இப்ப நான் விவரமான பிள்ளை. ஆமா, ஒண்ணு கேப்ப நீ லூ போட்டு சொல்லிக்கிட்டே போ. இது பேர் என்ன? மைக்லு. இது பேர் என்ன? ஒயர்லு. அது பேர் என்ன? மைக் செட்லு. அது பேர் என்ன? அது பெட்டிலு. அது பேரு மிருதங்கலு. அது யாரு? ஆல்ரவுண்டலு. அது யாரு? தாளலு. தாளலு. நான் யாரு? பப்புலு. நீ யாரு? டான்ஸ்லு. டான்ஸ்லு. நான் யாரு? பபுலு. நீ யாரு? டான்ஸ்லு. பூலு. சொல்லுமா? பூ பிளஸ் புஷ்பலு. புஷ்பலு. ஆமா, பரவாயில்லைங்க. பூவென்னும் சொல்லலாம், புஷ்பமென்னும் சொல்லலாம், ஐயா சொன்ன மாதிரியும் சொல்லலாம். பரவாயில்ல, உண்மையிலே கொஞ்சம் அறிவு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே பேரு ஹிந்தில பூன்னு தான் பேரு இருக்கு. நாம ஒரு கடைக்காரன்ட்ட போய் ஒரு 10 ரூபாய்க்கு பூ முன்னாடி எப்படி கட்டுறது ஹிந்தில? பையா 10 ரூபாய்க்கு பூ தானா? அப்படிங்களா? நான் மத்திய பிரதேசத்துல 2 வருஷம் இருந்தேன் நான். அப்படிங்களா? ஆமா, அதனால நல்லா பேசுறீங்க, நல்லா ஆடுறீங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. பாக்குறப்ப பாக்குறப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? செம்பருத்து செம்பருத்து பூவை போல பெண்மருத்து. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்மருத்தி காதலனே தேவம் தண்ணீர் வந்த மையனே மேல மேல நாடெடுத்த ஊரடிதான் மீண்டும் மீண்டும் ஆதரிக்கும் செம்மருத்து செம்மருத்து பூவை போல பெண்மருத்து.
எப்படி உசுரா நான் இருக்கேன்